வெல்கம் டு ரேபிட் மேத்ஸ் தமிழ் சேனல். மருத்துவம் மற்றும் என்ஜினியரிங் படிப்புகளைப் போல பல்கலைக்கழக மாணவர் சேர்க்கைக்கும் பொது கலந்தாய்வு நடத்த யூஜிசி தற்போது பரிசீலனை செஞ்சு வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது குறித்த செய்தியை இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மாணவர்களுக்கான அனைத்து தகவலும் நம்ம உடனுக்குடன் கொடுத்துக்கிட்டே இருப்போம். அதே போல் கல்லூரி மற்றும் பல்கலைக்கழகங்களுக்கான அனைத்து தகவலும் நம்ம தொடர்ந்து கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். நாடு முழுவதும் மத்திய மற்றும் மாநில பல்கலைக்கழகங்கள், நிகர்நிலை மற்றும் தனியார் பல்கலைக்கழகங்களில் இளங்கலை பட்டப்படிப்பில் மாணவர் சேர்க்கைக்கு கடந்த 2022ஆம் ஆண்டு கியூட் என்ற பொது நுழைவுத் தேர்வு அறிமுகப்படுத்தப்பட்டது. இதில் பெற்ற மதிப்பெண்கள் அடிப்படையில் பொது கலந்தாய்வு நடத்தப்படுவது இல்லை. இதனால் மாணவர்கள் பல்வேறு பல்கலைக்கழகங்களுக்கு தனித்தனியாக விண்ணப்பிக்க வேண்டி உள்ளது. இந்நிலையில் நீட் ஜேஇஇ தேர்வு மதிப்பெண்கள் அடிப்படையில் மருத்துவ என்ஜினியரிங் படிப்புகளுக்கு மாணவர்களை சேர்ப்பது போல பல்கலைக்கழக இளங்கலை பட்டப்படிப்பு மாணவர் சேர்க்கைக்கும் பொது கலந்தாய்வு நடத்த பல்கலைக்கழக மானியக்குழு பரிசீலித்து வருகிறது. கியூட் தேர்வில் பெற்ற மதிப்பெண்கள் அடிப்படையில் கலந்தாய்வு நடைபெறும். இது குறித்து யூஜிசி வட்டாரங்கள் கூறியதாவது, பொது கலந்தாய்வுக்கான சாத்தியக்கூறுகள் பற்றி ஆய்வு செய்வது பல்வேறு பல்கலைக்கழக அதிகாரிகளை கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது. அதன் சாதக பாதகங்களை ஆராய 5 புகழ்பெற்ற பல்கலைக்கழகங்களில் சோதனை முறையில் பொது கலந்தாய்வு நடத்தப்படும். பொது கலந்தாய்வு வருமா வராதா என்பது குழுவின் பரிந்துரைகளை பொறுத்தே இருக்கிறது. பிறகு சம்பந்தப்பட்ட தரப்பினரிடம் ஆலோசனை நடத்தப்படும். பொது கலந்தாய்வு வந்தால் அது மாணவர்கள் சேர்க்கைக்கு ஒற்றை சாளர முறையாக இருக்கும். மாணவர்கள் ஒரே இணையதளத்தில் பல்கலைக்கழகத்தை தேர்ந்தெடுக்கலாம். தனித்தனியாக விண்ணப்பிக்க தேவையில்லை. இவ்வாறு வட்டாரங்கள் தெரிவித்தன. இருப்பினும் யூஜிசி தலைவர் ஜெகதீஷ்குமார் இது குறித்து கூற மறுத்துவிட்டார். இந்த ஆண்டுக்கான கியூட் தேர்வு மே 15ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை நடைபெற்று வருகிறது. மொத்தம் 14,90,000 பேர் தேர்வுக்கு விண்ணப்பித்து உள்ளனர். ஸோ இதில் பார்த்திங்கன்னா இது ஒரு பரிசோதனை முறையில் தற்போது பரிசீலனை செஞ்சு வந்துக்கிட்டு இருக்காங்க. அனைத்து பல்கலைக்கழகங்களுக்கும் சேர்த்து ஒரே வகையான நுழைவுத் தேர்வை நடத்துவதற்கு தான் தற்போது யூஜிசி பரிசீலனை செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. தொடர்ந்து நம்ம சேனலில் இணைந்துருங்க. மாணவர்களுக்கான அனைத்து தகவலும் நம்ம உடனுக்குடன் கொடுத்துக்கிட்டே இருப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.